அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்காணிப்பவர்களில் மிகச் சிறந்தவனே யா ரஹ்மானே, உனது கட்டளையை நிறைவேற்றும் சக்தியை எனக்கு கொடுப்பாயாக. உன்னை தியானிப்பதில் உள்ள இன்பத்தை எனக்கு கொடுப்பாயாக. உனது கொடைகளுக்கு நன்றி சொல்லும் தன்மையை எனக்கு கொடுப்பாயாக. உனது பாதுகாப்பிலும் கண்காணிப்பிலும் என்னை பாதுகாப்பாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தில் நுழையும் போது நாம் 7 நபிமார்களின் பண்பை பெறுவோம். முதலில் ஆதம் நபியின் அலை உயரம், இரண்டாவதாக ஈசா நபியின் அலை வயது 33, மூன்றாவதாக நபி தாவூதின் அலை அழகிய குரல், நான்காவதாக யூசுப் நபியின் அழகை நாம் பெறுகிறோம். ஐந்தாவதாக யாக்கூப் நபியின் இயல்பு நமக்கு கிடைக்கிறது. ஆறாவதாக அயூப் நபியின் பொறுமையை பெறுகிறோம். கடைசியாக முகமது நபியின் அலைஹிஸ்ஸலாம் உன்னதமான குணத்தை நாம் பெறுகிறோம். சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதத்தின் சிறப்புகள். இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற நல் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமானது. 10 இரவுகளின் மீது சத்தியமாக. அல் குர்ஆன் சூரா அல் ஃபஜ்ர் -2. இந்த 10 நாட்களில் செய்கின்ற நல் அமல்களுக்கு சமமாக வேறு எந்த நாட்களில் செய்யப்படும் அமல்களும் சமம் ஆகாது. இந்த நாட்களில் லா இலாஹ் இல்லல்லாஹு என்றும் அல்லாஹு அக்பர் என்றும் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் அதிகமதிகமாகச் சொல்லுங்கள். 10 நாட்களின் சிறப்பான 10 நல் அமல்கள். 1. முதல் 9 நாட்கள் நோன்பு நோற்கலாம். 2. அதிகம் அல்லாஹ்வை போற்றி துதிப்பது. 3. ஹஜ் உம்ரா செய்வது. 4. குர்பானி உழ்ஹியா கொடுப்பது. 5. நஃபிலான தொழுகை தொழுவது. 6. இபாதக்களில் நேரத்தை செலவிடுவது. 7. தர்மம் செய்வது, குர்ஆன் ஓதுவது. 8. சுன்னத்தான நோன்பு நோற்பது. 9. அரஃபா நோன்பு வைப்பது. 10. பெருநாள் தொழுவது. நாட்களில் மிகச்சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் பேசுகிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீயும் என்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் தினமும் நீ என்னை பார்க்க வேண்டும், என்னோடு பேச வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறேன். ஆனால் நீ இன்னும் என்னை பாரா முகமாகவே இருக்கிறாய். எப்போதும் நான் உன்னோடு இருக்கவே விரும்புகிறேன். இந்த உலகில் மட்டும் அல்ல, மண்ணறையிலும் உனக்கு துணையாக இருக்க வேண்டும். மறுமையிலும் உனக்காக நான் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னை நேசிப்பாயா அல்லாவின் அடியானே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள். அல்லாவின் கட்டளையால் அவர்கள் அவனை பாதுகாக்கிறார்கள். எந்த ஒரு சமுதாயத்தவரும் தம் நிலையை தாமே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மாற்றுவதில்லை. இன்னும் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தாருக்கு தீவினையை நாடினால் அதைத் தடுப்பவர் எவருமில்லை. அவர்களுக்கு அவனைத் தவிர துணை செய்வோர் எவரும் இல்லை. அல் குர்ஆன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதன் தன்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும்படி நாம் அவனுக்கு நல்லுபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் கஷ்டத்துடனேயே அவனை கர்ப்பத்தில் சுமந்திருந்து கஷ்டத்துடனேயே பிரசவிக்கின்றாள். அவள் கர்ப்பமானதிலிருந்து இவன் பால்குடி மறக்கும் வரையில் 30 மாதங்கள் மிக்க கஷ்டத்துடன் செல்கின்றன. இவன் வாலிபமாகி 40 வயதையடைந்தால், என் இறைவனே, நீ என் மீதும் என் தாய் தந்தை மீதும் பூரிந்த அருளுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்தி உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய நற்செயல்களைச் செய்யும்படி யான நல்லறிவை நீ எனக்கு தந்தருள்வாயாக. எனக்கு உதவியாக இருக்கும்படி என்னுடைய குடும்பத்தை சீர்திருத்திவை.
நிச்சயமாக நான் உன்னையே நோக்கினேன். உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களில் நானும் ஒருவன் என்று கூறுவான். அல்-குர்ஆன் 46-15. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரண்டு கடமைகளை இணைத்து சொல்லப்பட்ட 3 இறைவசனங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். 2 தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத் கொடுங்கள். 3 இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். இந்த இரண்டு கடமைகளை இணைத்து செய்தால் நிச்சயமாக ஈருலகிலும் வெற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அல்லாஹ், நான் என் குடும்பத்தினருடனும் என் அன்புக்குரியவர்களுடனும் உனது புனித இல்லமான காஃபாவில் ஹஜ் செய்யும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக எங்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், என் ரப்பே, என் உள்ளத்தில் அடைபட்டிருக்கும் கவலைகளை நீ நன்கறிவாய். அவைகளை எந்த வார்த்தைகளால் உன் பால் கொண்டுவருவது என எனக்கு தெரியவில்லை. எனிரட்சகனே, என் உள்ளம் தனக்குள்ளே பேசிக்கொண்டு நாவினால் மொழிய இயலா என் துஆக்களுக்கு பதிலளிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் இல்லங்களை நன்மைகளும் வளங்களும் நிறைந்த இல்லங்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் இல்லங்களை நேர்வழியும் இறையச்சமும் நிறைந்த இல்லங்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் வீட்டில் விசால தன்மையை ஏற்படுத்துவாயாக. எங்கள் வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தியை வழங்குவாயாக. யா அல்லாஹ், மலக்குமார்கள் எங்களை கண்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லுல் ஜன்னா என்று வாழ்த்து கூறி எங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இப்பூமிக்கு நாங்கள் வரும்போது பாவம் எதுவுமே செய்யாத மனிதர்களாக எவ்வாறு எங்களை வரச் செய்தாயோ, அவ்வாறே இவ்வுலகை விட்டு பிரியும் போதும் பாவம் எதுவுமே இல்லாத மனிதர்களாக நாங்கள் மரணிக்க எமக்கு அருள் புரிவாயாக ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بكلمات الله التامة من كل شيطان وهامة ومن كل عين لامة. கண் திருஷ்டி பாதுகாப்பு பெற அல்லாஹ்வுடைய பரிபூரணமான வார்த்தைகளைக் கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் நச்சு பிராணியிடமிருந்தும் தீய எண்ணத்துடன் தீண்டும் கண்ணிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். புகாரி 3371 நபிமொழி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்னு அப்பாஸ் ரலி அறிவித்தார், துன்பம் நேரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனை லா இலாஹ் இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். லா இலாஹ் இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாத்தி வலர்லி வ ரப்புல் அர்ஷில் அலீம். பொறுமை மிக்கோனுமாகிய அல்லாஹ்வை தவிர பொருள் கண்ணியம் வாய்ந்தோனும் வேறு இறைவன் யாரும் இல்லை. வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. சஹீஹ் புகாரி 6345. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சக்தி வாய்ந்தவனே அல்லாஹ்வே, எங்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தி அளிப்பாயாக. பாதுகாவலனே அல்லாஹ்வே, எங்களை பாதுகாப்பாயாக. பேரன்பு கொண்டவனே அல்லாஹ்வே, எங்கள் உள்ளங்களுக்கிடையே அன்பை உருவாக்குவாயாக. குணப்படுத்துபவனே அல்லாஹ்வே, எங்கள் நோயை குணப்படுத்துவாயாக. மன்னிப்பளிப்பவனே அல்லாஹ்வே, எங்களை மன்னிப்பாயாக. வளங்களை வழங்குபவனே அல்லாஹ்வே, எங்கள் வாழ்வாதாரங்களில் அபிவிருத்தி செய்வாயாக. தேவையற்றவனே அல்லாஹ்வே, உன்னையல்லால் பிறரை விட்டும் எங்களை தேவையற்றவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் துன்பங்களை நீக்குவாயாக. நான் இறைஞ்சிய அனைத்து நலன்களையும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் வழங்குவாயாக. ஆமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களால் விளக்க முடியாத ஒவ்வொரு வலிக்கும், உங்களை ஆக்கிரமிக்கும் ஒவ்வொரு கவலைக்கும், உங்களை மூழ்கடிக்கும் ஒவ்வொரு பயத்திற்கும், உங்களை காயப்படுத்தும் ஒவ்வொரு இழப்புக்கும், உங்களை ஆட்கொள்ளும் ஒவ்வொரு சோகத்திற்கும், உங்களை பயமுறுத்தும் ஒவ்வொரு நிச்சயமற்ற தன்மைக்கும், உங்கள் அணுகலுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்ட உங்கள் வழிமுறைகளுக்கும் திறனுக்கும் அப்பாற்பட்ட எல்லாவற்றிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி சுய தைரியத்தை வரவழைக்கவும் உறுதியுடன் செயல்படவும் இதை மொழியுங்கள். ஹஸ்புனல்லாஹ் வ நிஃமல் வக்கீல். அல்லாஹ் நமக்கு போதுமானவன், மேலும் அவனே சிறந்த பாதுகாவலன். அல்-குர்ஆன் 3-173. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயிஷா ரலி அறிவித்தார், நபியே, உங்களுக்கு அல்லாவின் உதவியும் அவன் அளிக்கும் வெற்றியும் கிடைத்து எனும் 110வது வசனம் தமக்கு அருளப்பட்ட பின் சுப்ஹானக்க ரப்பனா வபி ஹம்திக்க. அல்லாஹும் மஹ்பிர்லி, எங்கள் இறைவா, நீ தூயவன், உன்னை போற்றுகிறோம், இறைவா, எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்று தொழுகையில் கூறாமல் எந்தவொரு தொழுகையையும் நபி அவர்கள் தொழுததில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் ரப்பே, என் குற்றங்களையும் என் அறியாமையையும் என் செயல்களில் நான் மேற்கொண்ட விரயத்தையும் என்னை விட நீ எவற்றையெல்லாம் அறிந்துள்ளாயோ அவற்றையும் மன்னித்திடுவாயாக. வேண்டுமென்றே செய்ததையும் என் ரப்பே, நான் விளையாட்டாகச் செய்ததையும் வினையாகச் செய்ததையும் தவறுதலாகச் செய்ததையும் மன்னித்திடுவாயாக. கருணையாளனே, இவை யாவும் என்னிடம் இல்லாமலில்லை. மன்னிப்பவனே, மன்னிப்போரில் சிறந்தவனே, மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, என் ரப்பே, இந்த அடிமையை மன்னித்து கிருபை செய், கொடையாளனே. யா அல்லாஹ், என் ரப்பே, என் உள்ளத்தில் அடைபட்டிருக்கும் கவலைகளை நீ நன்கறிவாய். அவைகளை எந்த வார்த்தைகளால் உன் பால் கொண்டுவருவது என எனக்கு தெரியவில்லை. எனிரட்சகனே, என் உள்ளம் தனக்குள்ளே பேசிக்கொண்டு நாவினால் மொழிய இயலா என் துவாக்களுக்கு பதிலளிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னாலே பிறந்தோம், உன்னையே தொழுதோம், உன்னிடமே துவா செய்தோம், உன் பெயரை திக்ர் செய்தோம், உன்னையே நம்புகிறோம், உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. எங்களுக்கு அருள் செய் யா ரஹ்மானே. யா அல்லாஹ், நான் பிறருக்காக கேட்ட துவாவையும் என் தாய் தந்தைக்கு கேட்ட துவாவையும் என் அன்பானவர்களுக்காக கேட்ட துவாவையும் என் குடும்பத்தார்களுக்காக கேட்ட துவாவையும் என் நண்பர்களுக்காக கேட்ட துவாவையும் ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வாயாக யா ரஹ்மானே. ஆமீன் 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 யா ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாளும் ஒரு நபிமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த மார்க்கத்திற்காக முஸ்லிம்களில் குழுவினர் ஒரு போராடிக் கொண்டிருக்கும் நிலையிலேயே மறுமை நிகழும். அதுவரை இந்த மார்க்கம் நிலைத்திருக்கும். இதை ஜாபிர் பின் சமுரா ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் 2 அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாளும் ஒரு நபிமொழி. அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தாரில் ஒரு குழுவினர் உண்மைக்கு ஆதரவாளர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு துரோகம் இழைப்பவர்களால் அவர்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. இறுதியில் அவர்கள் இதே நிலையில் இருக்கும்போதே இறைக்கட்டளை மறுமைக்கு நெருக்கமான நிலை வந்துவிடும். இதை சவ்பான் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 3883. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாளும் ஒரு நபிமொழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் அஷரி குலத்தினர் போரின்போது கையிருப்பிலுள்ள பயண உணவு இருப்பு குறைந்துவிட்டால் அல்லது மதீனாவில் தங்கள் மனைவி மக்களின் உணவு இருப்பு குறைந்து போய்விட்டால் தங்களிடம் எஞ்சி இருப்பதை ஒரு துணியில் சேகரித்து பிறகு ஒரு பாத்திரத்தைக் கொண்டு சமமாக தங்களுக்கிடையே அதை பங்கிட்டுக் கொள்வார்கள். அவர்கள் என்னைச் சேர்ந்தவர்கள், அவர்களைச் சேர்ந்தவன் நான் என அபு மூசா அஷரி ரலி அறிவித்தார். சஹீஹ் புகாரி 2486. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, கலங்காதீர்கள். அல்லாஹ் கொடுப்பதை தாமதிக்கிறான் என்றால் உங்களின் செயல்களையும் உங்கள் எண்ணத்தையும் அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் கேட்கும் துஆவை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பும் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு போதும் ஈமானை இழந்து விடாதீர்கள். விரைவில் உங்கள் செயல், உங்கள் எண்ணம், உங்கள் துஆவிற்கு அல்லாஹ் பதில் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். மூசா நபி தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு மத்தியன நகருக்கு நபி மூசா அவர்கள் தப்பித்து செல்கிறார்கள். கையில் உணவு பணம் என்று எதுவுமே இல்லாமல் தனி மரமாக நின்று கொண்டு இருந்தபோது இந்த துஆவை அல்லாஹ்விடம் கேட்டார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு தங்குவதற்கு வீடு, வேலை செய்ய ஒரு தொழில், சாலிஹான மனைவி, குடும்பம், செல்வம் என அனைத்தும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பே, நீ எனக்கு இறக்கியருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். ராகசஸ் 24 சூரா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் பரிசுத்தமான வாழ்க்கையையும் இயற்கையான நல்ல மரணத்தையும் இழிவும் கேவலமும் ஏற்படாமல் உன் பால் திரும்புவதையும் கேட்கிறேன். எனக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக. நான் தேவையானவன். எனக்கு அருட்கொடைகளை வழங்குவாயாக. என் விரோதிகளும் என் மீது பொறாமை கொண்டோரும் என் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பளிக்காதிருப்பாயாக. அல்லாஹ்வே, உனது கைவசமிருக்கும் கருவூலங்களிலிருந்து நல்லவை ஒவ்வொன்றையும் நான் கேட்கிறேன். உனது கட்டுப்பாட்டிலுள்ள தீங்குகளில் அனைத்திலிருந்தும் நான் பாதுகாப்பை வேண்டுகிறேன். யா அல்லாஹ், நான் உன்னிடம் பரிசுத்தமான வாழ்க்கையையும் இயற்கையான நல்ல மரணத்தையும் இழிவும் கேவலமும் ஏற்படாமல் உன் பால் திரும்புவதையும் கேட்கிறேன். எனக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக. நான் தேவையானவன். எனக்கு அருட்கொடைகளை வழங்குவாயாக. என் விரோதிகளும் என் மீது பொறாமை கொண்டோரும் என் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பளிக்காதிருப்பாயாக. அல்லாஹ்வே, உனது கைவசமிருக்கும் கருவூலங்களிலிருந்து நல்லவை ஒவ்வொன்றையும் நான் கேட்கிறேன். உனது கட்டுப்பாட்டிலுள்ள தீங்குகளில் அனைத்திலிருந்தும் நான் பாதுகாப்பை வேண்டுகிறேன். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه. பொருள்: எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடம் புரளச் செய்து விடாதே. எங்களுக்கு உன் அருளை வழங்குவாயாக. நீ மாபெரும் வள்ளல். எங்கள் இறைவா, எந்த சந்தேகமும் இல்லாத நாளில் எங்களை நீ ஒன்று திரட்டுபவன். அல் குர்ஆன் 3-8. அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 முறை இறைவனிடம் பாவமன்னிப்பு கோரிவிட்டு, அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த தல் ஜலாலி வல் இக்ராம். இறைவா, நீ சாந்தியளிப்பவன். உன்னிடமிருந்தே சாந்தி ஏற்படுகிறது. வலிமையும் மேன்மையும் உடையவனே, நீ சுபிட்சமிக்கவன் என்று கூறுவார்கள். முஸ்லிம் 1037.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 முறை இறைவனிடம் பாவமன்னிப்பு கோரிவிட்டு, அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம், தபாரக்த தல் ஜலாலி வல் இக்ராம், இறைவா நீ சாந்தியளிப்பவன், உன்னிடமிருந்தே சாந்தி ஏற்படுகிறது, வலிமையும் மேன்மையும் உடையவனே நீ சுபிட்சமிக்கவன் என்று கூறுவார்கள். முஸ்லிம் 1037. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாளும் ஒரு நபிமொழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் அஷரி குலத்தினர் போரின்போது கையிருப்பிலுள்ள பயண உணவு இருப்பு குறைந்துவிட்டால் அல்லது மதீனாவில் தங்கள் மனைவி மக்களின் உணவு இருப்பு குறைந்து போய்விட்டால் தங்களிடம் எஞ்சி இருப்பதை ஒரு துணியில் சேகரித்து, பிறகு ஒரு பாத்திரத்தைக் கொண்டு சமமாக தங்களுக்கிடையே அதை பங்கிட்டுக் கொள்வார்கள். அவர்கள் என்னைச் சேர்ந்தவர்கள், அவர்களைச் சேர்ந்தவன் நான் என அபு மூசா அஷரி ரலி அறிவித்தார். சஹீஹ் புகாரி 2486. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, கலங்காதீர்கள். அல்லாஹ் கொடுப்பதை தாமதிக்கிறான் என்றால் உங்களின் செயல்களையும் உங்கள் எண்ணத்தையும் அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் கேட்கும் துஆவை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பும் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு போதும் ஈமானை இழந்து விடாதீர்கள். விரைவில் உங்கள் செயல், உங்கள் எண்ணம், உங்கள் துஆவிற்கு அல்லாஹ் பதில் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். மூசா நபி தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு மத்தியன நகருக்கு நபி மூசா அலை அவர்கள் தப்பித்து செல்கிறார்கள். கையில் உணவு பணம் என்று எதுவுமே இல்லாமல் தனி மரமாக நின்று கொண்டு இருந்தபோது இந்த துஆவை அல்லாஹ்விடம் கேட்டார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு தங்குவதற்கு வீடு, வேலை செய்ய ஒரு தொழில், சாலிஹான மனைவி, குடும்பம், செல்வம் என அனைத்தும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பே நீ எனக்கு இறக்கியருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். ராகசஸ் 24 சூரா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் பரிசுத்தமான வாழ்க்கையையும் இயற்கையான நல்ல மரணத்தையும் இழிவும் கேவலமும் ஏற்படாமல் உன் பால் திரும்புவதையும் கேட்கிறேன். எனக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக. நான் தேவையானவன். எனக்கு அருட்கொடைகளை வழங்குவாயாக. என் விரோதிகளும் என் மீது பொறாமை கொண்டோரும் என் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பளிக்காதிருப்பாயாக. அல்லாஹ்வே, உனது கைவசமிருக்கும் கருவூலங்களிலிருந்து நல்லவை ஒவ்வொன்றையும் நான் கேட்கிறேன். உனது கட்டுப்பாட்டிலுள்ள தீங்குகளில் அனைத்திலிருந்தும் நான் பாதுகாப்பை வேண்டுகிறேன். யா அல்லாஹ், நான் உன்னிடம் பரிசுத்தமான வாழ்க்கையையும் இயற்கையான நல்ல மரணத்தையும் இழிவும் கேவலமும் ஏற்படாமல் உன் பால் திரும்புவதையும் கேட்கிறேன். எனக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக. நான் தேவையானவன். எனக்கு அருட்கொடைகளை வழங்குவாயாக. என் விரோதிகளும் என் மீது பொறாமை கொண்டோரும் என் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பளிக்காதிருப்பாயாக. அல்லாஹ்வே, உனது கைவசமிருக்கும் கருவூலங்களிலிருந்து நல்லவை ஒவ்வொன்றையும் நான் கேட்கிறேன். உனது கட்டுப்பாட்டிலுள்ள தீங்குகளில் அனைத்திலிருந்தும் நான் பாதுகாப்பை வேண்டுகிறேன். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه. பொருள்: எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடம் புரளச் செய்து விடாதே. எங்களுக்கு உன் அருளை வழங்குவாயாக. நீ மாபெரும் வள்ளல். எங்கள் இறைவா,
எந்த சந்தேகமும் இல்லாத நாளில் எங்களை நீ ஒன்று திரட்டுபவன். அல்-குர்ஆன் 3-8. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அல்லாஹ், நீ மன்னித்தவர்களில் ஒருவராக எங்களையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உன் திருப்தியை பெற்றவர்களில் ஒருவராக எங்களையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உன் மன்னிப்பை பெற்று நரகம் ஹராம்க்கப்பட்டவர்களின் ஒருவராக எங்களையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், மறுமையில் வலது கையில் குறிப்பீடு அளிக்கப்பட்டு கேள்வி கணக்கு எளிதாக கேட்பவர்களில் ஒருவராக எங்களையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், மறுமையில் உன் முன்னால் நாங்கள் நிற்பதை சிறப்பாக்குவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, கலங்காதீர்கள். அல்லாஹ் கொடுப்பதை தாமதிக்கிறான் என்றால் உங்களின் செயல்களையும் உங்கள் எண்ணத்தையும் அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் கேட்கும் துஆவை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பும் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு போதும் ஈமானை இழந்து விடாதீர்கள். விரைவில் உங்கள் செயல், உங்கள் எண்ணம், உங்கள் துஆவிற்கு அல்லாஹ் பதில் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூசா நபி தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு மத்தியன நகருக்கு நபி மூசா அவர்கள் தப்பித்து செல்கிறார்கள். கையில் உணவு, பணம் என்று எதுவுமே இல்லாமல் தனி மரமாக நின்று கொண்டு இருந்தபோது இந்த துஆவை அல்லாஹ்விடம் கேட்டார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு தங்குவதற்கு வீடு, வேலை செய்ய ஒரு தொழில், சாலிஹான மனைவி, குடும்பம், செல்வம் என அனைத்தும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பே, நீ எனக்கு இறக்கியருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். ராகசஸ் 24 சூரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அல்லாஹ், நான் உன்னிடம் பரிசுத்தமான வாழ்க்கையையும் இயற்கையான நல்ல மரணத்தையும் இழிவும் கேவலமும் ஏற்படாமல் உன் பால் திரும்புவதையும் கேட்கிறேன். எனக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக. நான் தேவையானவன். எனக்கு அருட்கொடைகளை வழங்குவாயாக. என் விரோதிகளும் என் மீது பொறாமை கொண்டோரும் என் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பளிக்காதிருப்பாயாக. அல்லாஹ்வே, உனது கைவசமிருக்கும் கருவூலங்களிலிருந்து நல்லவை ஒவ்வொன்றையும் நான் கேட்கிறேன். உனது கட்டுப்பாட்டிலுள்ள தீங்குகளில் அனைத்திலிருந்தும் நான் பாதுகாப்பை வேண்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அல்லாஹ், நான் உன்னிடம் பரிசுத்தமான வாழ்க்கையையும் இயற்கையான நல்ல மரணத்தையும் இழிவும் கேவலமும் ஏற்படாமல் உன் பால் திரும்புவதையும் கேட்கிறேன். எனக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக. நான் தேவையானவன். எனக்கு அருட்கொடைகளை வழங்குவாயாக. என் விரோதிகளும் என் மீது பொறாமை கொண்டோரும் என் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பளிக்காதிருப்பாயாக. அல்லாஹ்வே, உனது கைவசமிருக்கும் கருவூலங்களிலிருந்து நல்லவை ஒவ்வொன்றையும் நான் கேட்கிறேன். உனது கட்டுப்பாட்டிலுள்ள தீங்குகளில் அனைத்திலிருந்தும் நான் பாதுகாப்பை வேண்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه. பொருள்: எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடம் புரளச் செய்து விடாதே. எங்களுக்கு உன் அருளை வழங்குவாயாக. நீ மாபெரும் வள்ளல். எங்கள் இறைவா, எந்த சந்தேகமும் இல்லாத நாளில் எங்களை நீ ஒன்று திரட்டுபவன். அல்-குர்ஆன் 3-8. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாளும் ஒரு நபிமொழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
அவர்கள் அஷரி குலத்தினர் போரின்போது கையிருப்பிலுள்ள பயண உணவு இருப்பு குறைந்துவிட்டால் அல்லது மதீனாவில் தங்கள் மனைவி மக்களின் உணவு இருப்பு குறைந்து போய்விட்டால் தங்களிடம் எஞ்சி இருப்பதை ஒரு துணியில் சேகரித்து பிறகு ஒரு பாத்திரத்தைக் கொண்டு சமமாக தங்களுக்கிடையே அதை பங்கிட்டுக் கொள்வார்கள். அவர்கள் என்னைச் சேர்ந்தவர்கள், அவர்களைச் சேர்ந்தவன் நான் என அபு மூசா அஷரி ரலி அறிவித்தார். சஹீஹ் புகாரி 2486.